ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செங்கை ராஜி யூடியூப் சேனல். நம்மளோட சேனலில் இப்போ தீபாவளி ஸ்பெஷலாக மெட்ராஸ் மிக்சர் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்பவே சுலபமாக ஈஸியாக செஞ்சிடக்கூடிய ஒரு டேஸ்டியான ஸ்நாக் ரெசிபி தான். இது வந்துட்டு இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் மட்டும் இல்லாமல் நார்மலாக வீட்லேயும் செய்து வச்சுட்டு பெரியவங்க சின்னவங்கன்னு எல்லாருமே சாப்பிட்லாம். இப்போது இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மெட்ராஸ் மிக்சர் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம் வாங்க. இது வந்துட்டு அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கோம். கடலை மாவு தான் மெயின் இன்க்ரீடியண்ட், அது எடுத்திருக்கோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பூண்டு எடுத்திருக்கோம், முந்திரி பருப்பு, வேர்க்கடலை, கொஞ்சமாக தனி மிளகாய்த்தூள், உப்பு தேவையான அளவு, பெருங்காயம், அதுக்கப்புறமா வந்துட்டு வெள்ளை அவல், கொஞ்சமாக சோடா உப்பு, இதெல்லாம் தான் நமக்கு தேவை. இப்போ ப்ரப்போர்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு கிண்ணமோ ஒரு பவுலோ ஒரு டம்ளரோ எது எடுக்கிறோமோ இதில் ஒரு பங்கு, இந்த 2 பங்கு இந்த கடலை மாவு எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் 1 பங்கு அரிசி மாவு எடுக்க போகிறோம். இதுதான் மெஷர்மெண்ட்டு. இதே மாதிரி நம்ம வந்துட்டு ஒரு 2 பாத்திரத்தில் பூந்திக்கு தனியாக கலந்து வைக்கணும். அதே மாதிரி ஓம பொடிக்கு தனியாக, மிக்சர் செய்யறதுக்கான ஓம பொடிக்கு தனியாக கலந்து வைக்கணும். இதுதான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். ரெண்டு பங்கு கடலை மாவு 1 பங்கு அரிசி மாவு ஒரு பாத்திரத்தில் நம்ம சேர்த்துருக்கோம். ஏதாவது ஒரு பாத்திரம் எடுத்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு, அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள், தனி மிளகாய்த்தூள், கொஞ்சமாக வந்துட்டு சோடா உப்பு, குக்கிங் சோடா இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கொஞ்சமாக சிட்டிகை அளவுக்கு சேர்த்து எல்லாத்தையுமே நம்ம கலந்து வச்சுக்கலாம். தேவைப்பட்டால் பட்டர் இல்லாட்டி ஆயில் கூட சேர்த்துக்கலாம். இது வந்து பூந்திக்கு இப்போ ரெடி பண்ண போகிறோம். பூந்திக்கு வந்துட்டு ஒரு 2 பங்கு அளவுக்கு இந்த மாவு எடுத்திருக்கோம், கடலை மாவு. அந்த கடலை மாவுக்கு ஒரு 1/4 பங்கு அளவுக்கு மட்டும் அரிசி மாவு எடுத்திருக்கோம். இப்போ அதுக்கும் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக நம்ம வந்துட்டு உப்பு சேர்த்துக்க போகிறோம். உப்பு வந்து கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க, அதுக்கப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்காக தான் மிளகாய்த்தூள்லாம் தேவையான அளவு அவங்கவுங்க தேவைகளுக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. இதுலேயும் அதே மாதிரி கொஞ்சம் பெருங்காயம் சேர்க்க போகிறோம், கொஞ்சமாக உப்பு சோடா. ஓகேவா, இவ்வளோ தான் சேர்க்கணும், நிறைய சேர்க்காதீங்க. இப்போ இதை நம்ம தோசை மாவு பதத்துக்கு கலக்க போகிறோம். இந்த பதத்தில் தான் நம்ம வந்துட்டு மாவை எடுத்து வச்சுக்கணும். தோசை மாவு பதத்தில் இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளோதான். இதில் வந்து நம்ம பூந்தி கரண்டியில் போட்டோம் அப்படின்னு சொன்னால் அழகாக முத்து முத்தாக விழுணும். இந்த மாவை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து பிசைக்கணும். முறுக்கு மாவு பிசைகிற மாதிரியே நம்ம வந்துட்டு இதை பிசைஞ்சிக்கணும். கொஞ்சம் இலகுவாகவே பிசையலாம், ரொம்ப கெட்டியாக பிசையணுன்ட்டு கிடையாது. வந்து பிசைஞ்சு எடுத்துட்டோம். இதுதான் பதம். இப்போ முறுக்கு மாவு பதத்தில் பிசைஞ்சிருக்கோம் பாருங்கள், அவ்வளோதான். நல்ல கருவேப்பிலையை வந்துட்டு 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தொடச்சி வச்சுக்கணும். இப்போ வந்து நம்மளுக்கு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து ஓம பொடிக்கு மாவும் ரெடி பண்ணிட்டோம், அதே மாதிரி பூந்தி மாவும் ரெடி பண்ணிட்டோம். மற்ற திங்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு கடாயை வச்சு எண்ணெயை காய வச்சுட்டு இது எல்லாத்தையும் சுட்டு எடுக்க வேண்டியது தான். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மிக்சர் செய்யும்பொழுது சில சின்ன சின்ன பொருட்கள்லாம் நம்ம வந்துட்டு எண்ணெயில் போடுறதுனால இந்த மாதிரி ஒரு வடிகட்டி கரண்டியும் ஒரு பூந்தி கரண்டியும் வாங்கி வச்சுருக்கேன். இப்போ இதில் தான் நம்ம பூந்தியை போட போகிறோம். அவல் அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் அந்த வடிகட்டுற கரண்டியில் வந்துட்டு நம்ம போட்டு எடுக்க போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இப்போ வந்து கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம எண்ணெய் ஊற்றுறோம். எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி பலகாரங்கள் செய்யும்பொழுது மோஸ்ட்லி ரைஸ் பிரான் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில், இந்த மாதிரி எண்ணெய்கள், வாசனை இல்லாத எண்ணெய்கள் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். பலகாரம் வந்து வேறு வாசனை இல்லாமல் இருக்கும். ப்ளஸ் வந்துட்டு செக்க எண்ணெய்னா பொங்கிட்டே வரும். இங்கே எண்ணெய் ஒரு பக்கம் காஞ்சிக்கிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு ஹையில் கொஞ்சம் நேரம் நம்ம காய விட்டுட்டு அதுக்கப்புறமா மீடியம் சிம்மில் வச்சு நம்ம வந்து பொரிச்சு எடுக்க போகிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சாதான் பூந்தி அதுக்கப்புறம் மிக்சர்லாம் நல்லா பொரிஞ்சு வரும். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்திருக்கு. இப்போ வந்துட்டு மீடியம் சிம்மில் வந்து வைக்கிறோம். இந்த மாதிரி ஓரளவுக்கு கம்மியாகவே வச்சுக்கோங்க, அப்போ தான் தீயாமல் வரும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. இங்கே பாருங்கள், ஒரு சின்ன உருண்டையை இப்போ போட்டு பார்க்கலாம். இது பாருங்க, எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. அதனால அதை நம்ம போட்டு அந்த குட்டி பூந்தி, குட்டி மாவு வந்துட்டு மேலே வந்திருக்கு. தோசை மாவு பதத்துக்கு தான் இதை வந்து இது பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி மாவு கிண்ணத்தை பக்கத்துலேயே வச்சுக்கோங்க.
பிளாஸ்டிக்ன்றதால தூரம் வச்சுருக்கேன். அப்படியே சுத்ததுல சுத்தலாம், இப்படியேவும் தட்டலாம். அழகாக விழுது பாருங்க, சூப்பராக. நல்ல சலசலன்னு சத்தம் கேட்குது. இப்போ வந்து நல்லா வெந்துக்கிட்டு வருது பூந்தி. இப்போ பாருங்க, நல்லா கொதிச்சுட்டே இருந்துச்சு. இப்போ அந்த சலசலப்பு வந்து நல்லா அடங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எடுத்துடலாம். நல்ல கலரும் வந்திருக்கு பூந்தி. இப்போ எடுத்து நான் ஒரு பாத்திரத்தில் நியூஸ் பேப்பர் விரித்து வச்சுருக்கேன், அதில் போட்டுக்கலாம். போதும். இப்போ பூந்தி வந்து போட்டு வச்சுருக்கோம் ஒரு ஈடு. இப்போ அடுத்தபடியாக வந்துட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற இந்த மாவை வந்து இந்த அச்சில் போட போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இடியாப்பம், இந்த மாதிரி ஓமப்பொடி இதுக்கெலாம் கொடுத்துருக்க அச்சு தான். அதை வந்துட்டு இந்த முறுக்கு குழலில் நம்ம சேர்த்து இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து மாவு நல்லா முறுக்கு மாவை விட கொஞ்சம் இலகுவாக தான் நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வச்சு நம்ம அப்படியே பிசைஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு அழுத்தம் கொடுத்து பார்க்கணும். அது பாருங்கள், அழகாக வருது. இப்படி தான் எண்ணெயில் நம்ம போட போகிறோம். இப்போ வாங்க பார்க்கலாம். வடச்சட்டியில் டைரெக்டாக ஓமப்பொடி பிழியும் பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. கையில் அனல் படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. முறுக்கு குழாயும் டைட்டாக பிடிச்சிக்கோங்க. அதுவாகவே நல்லா ரெடியாகி வரும். அப்போ தான் வந்து நம்ம திருப்பி போடணும். அது வரைக்கும் நம்ம திருப்பக்கூடாது. இப்போ பாருங்கள், அழகாக பொரிஞ்சு வருது. அதுவே சலசலப்பெல்லாம் அடங்கிட்டு நம்மளுக்கு சொல்லணும் என்னை திருப்பி போடுன்னு. அப்போ தான் நம்ம திருப்பி போடணும். அது பாருங்க, அழகாக இருக்குது. இப்போ நம்ம இந்த ஓமப்பொடி பொரிச்சு போட்டு வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் வந்துட்டு இது கூட கலக்கிறதுக்கான திங்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னாக நம்ம வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வேர்க்கடலை போட்டு நான் வறுக்கிறேன். இப்போ எடுத்துடலாம். இதை பாருங்க, எப்படி சத்தம் கேட்குது பாருங்க. அது வந்து நல்லா வறுபட்டுருக்குன்னு அர்த்தம். இதை வந்துட்டு போட போகிறோம். முந்திரி வந்து நான் இதுக்குள்ளாரையே போட்டு அப்படியே வச்சு ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் செவந்துருச்சு, டார்க் ஆகிடுச்சுன்னா கூட அது ஒரு மாதிரி இருக்கும். அதனால இதை பாருங்க, நல்லா செவந்துட்டு வருது. இன்னொரு இன்க்ரீடியன்ட் வந்து நான் சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். இது வந்து உடச்ச கடலை, பொட்டுக்கடலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அது முக்கியமான இன்க்ரீடியன்ட். இது வந்து இப்போ அதே மாதிரி வறுத்துக்கலாம். இதுவும் லேசாக பொரிச்சா போதும். ஓகே, செவந்தது தெரியும் உங்களுக்கு நல்லா. இதையும் நம்ம இது கூடயே கலந்துடலாம். முதல் ஈடு பூந்தி போட்டு எடுத்து வச்சுருந்தோம். அது நல்லா ஆறிக்கிட்டு இருக்குது. அந்த எண்ணெய்லாம் வந்து நல்லா ட்ரெயின் ஆகிறதுக்காக நான் வந்து நியூஸ் பேப்பர் போட்டிருக்கேன். நார்மல் பேப்பர் ஏதாவது கூட நம்ம போட்டுட்டு அதை வந்து ட்ரை பண்ணி வைக்கலாம். இப்போ அதுலேருந்து எண்ணெய்லாம் கொஞ்சம் நல்லா ட்ரெயின் ஆனதும் ஒரு பேஷன்லேயே நான் வந்து இதெல்லாம் கொட்டி வச்சுட்டேன். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். பூந்தியும் ஓமப்பொடியும் ரெண்டாவது ஈடு போட்டு இதே மாதிரி நான் அந்த நியூஸ் பேப்பர்லேயே விரித்து விட்டுருக்கேன். எண்ணெய் வந்து கொஞ்சம் அந்த நியூஸ் பேப்பர் இழுத்துக்குச்சுன்னா நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு ஹெல்த்தியாக நல்லா இருக்கும்ன்றதுக்காக. பூண்டை வந்துட்டு நல்லா இந்த மாதிரி இடித்து வச்சுருக்கேன். கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணி ஒரு ட்ரையான துணி வச்சு தொடச்சி வச்சுருக்கேன். இப்போது அடுத்ததாக அவல் வந்து வறுக்க போகிறோம். இந்த மாதிரி அந்த கரண்டியில் தான் நான் வந்து வச்சு இப்போ வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். டைமில் எடுத்துடலாம், தீய விட வேண்டாம். அடுத்து கருவேப்பிலையை போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சு சலசலப்பு அடங்கிருச்சு. பச்சை நிறமும் மாறலை பாருங்கள். கருவேப்பிலை சூப்பராக வறுபட்டுருச்சு. இதையும் எடுத்துடலாம்.
சத்தம் கேட்குது பாருங்கள், கருவேப்பிலை. இதுதான் பேப்பர் மாதிரி சத்தம் கேட்குது. கருவேப்பிலையோட சத்தம் பார்த்திங்களா? இந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக பொரியணும். அதே சமயத்தில் பச்சை நிறம் மாறாமல் இந்த மாதிரி இருக்கணும். நல்லா அவல் வந்து பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இந்த அவல் அப்படியே வெள்ளையாகவே நம்ம கொட்டணும் அப்படின்னு சொன்னால் வெள்ளையாகவே தெரியும் இந்த மிக்சரில். அதனால் இதில் லேசாக இது சூடு இருக்கும்போதே கொஞ்சம் வந்து மஞ்சத்தூள் தூவிட்டு அதுக்கப்புறம் மிக்சரில் கொட்டிக்கலாம். சும்மா கொஞ்சமாக வந்து போட்டு நம்ம ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து நல்லா இங்கே அங்கேயும் மிக்ஸ் ஆகிடும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். சூடு இருக்கும்போதே இதை பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சீக்கிரமாக வந்து ஒட்டிடும் அந்த அவலில் அந்த மஞ்சள் பொடி. இப்போ பாருங்கள், மஞ்சள் பொடி போட்ட உடனே நல்லா கலர் மாறி வந்துருச்சு. அதனால் இப்போ மிக்சரில் போட்டோம்னா கூட வித்தியாசம் தெரியாது, அந்த மாதிரி இருக்குது. இப்போ சேர்த்துக்கலாம் இதில். இப்போது நம்ம இங்கே பூந்தி அதுக்கப்புறம் அந்த வறுக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையுமே வறுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அடுத்ததாக இங்கே வந்துட்டு நம்ம மிக்சர் ஓமப்பொடி, ஓமம்லாம் சேர்க்கலை, ஆனால் இதை வந்து ஓமப்பொடின்னு தான் சொல்லுவாங்க. இதை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ண போகிறோம். தேவைப்பட்டால் கொஞ்சம் உப்பும் லேசாக மிளகாய் தூளும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அகலமான ஒரு பாத்திரத்தை எடுத்து நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்க பூந்தி அதுக்கப்புறம் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, மற்ற திங்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதே மாதிரி அந்த ஓமப்பொடியும் இப்போ சேர்க்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இது சூடாக இருக்கும் பொழுதே கொஞ்சமாக உப்பும் மிளகாய் தூளும் நம்ம சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் வந்து நான் ஏற்கனவே கம்மியாக தான் சேர்த்துருந்தேன், அதனால் கொஞ்சம் போட்டுக்கலாம். இது வந்து நீங்கள் சூடு இருக்கும்போதே பண்ணாதான் மிக்ஸ் ஆகும். அதனால் சுட சுட அப்படியே வறுத்து இருக்கும்போதே பண்ணிடலாம். 3/4 கிலோ அளவுக்கு எடுத்த கடலை மாவில் நம்மளுக்கு இவ்வளோ மிக்சர் கிடச்சிருக்குங்க. இந்த இவ்வளோ பெரிய டபராவில் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு அரை குண்டானை விட கொஞ்சம் கம்மியாக கிடச்சிருக்கு. ரொம்ப டேஸ்டியான நம்ம சுலபமாக செய்யக்கூடிய அருமையான மிக்சர் ரெசிபி செய்தாச்சு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். அருமையான மிக்சர் ரெசிபி நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட வந்துட்டு இன்னும் கொஞ்சம் திங்ஸ் வந்து நம்ம வறுத்து கூட சேர்க்கலாம். வந்து இந்த சோளத்தட்டை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த தட்டை வந்துட்டு நம்ம வறுத்து சேர்த்தோம்னா அதுவும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய அளவுக்கு இந்த மிக்சர் வந்து ரொம்ப ஈஸியாக தாங்க இருந்தது. நானே ஃபஸ்ட் டைம் தான் செய்கிறேன், ஆனால் ரொம்ப டேஸ்டியாக நல்லா வந்துருந்தது. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட செங்கை ராஜி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் இனிய தித்திக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். பாய்.